செய்தியினுடைய தலைப்பு விதை. என்ன தலைப்புல பார்க்கிறோம்? விதை. விதைன்னு சொன்னா உங்களுக்கு வேதத்துல எந்த பகுதி ஞாபகத்துக்கு வரணும்? மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13வது அதிகாரம் 1 to 8 வசனம் வரைக்கும் வாசிங்க. மத்தேயு புஸ்தகம் 13வது அதிகாரம் 1 to 8 வரை. அன்றைய தினம் வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படகில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லோரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விஷயங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்துக் கொண்டது. சில விதை அது மண்ணில்லாத கற்பாறை விழுந்தது. மண் ஆழமாய் இருந்ததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீர்ந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கவனிங்க, இங்க 4 நிலத்தை பார்க்கிறோம். எத்தனை விதமான நிலம்? 4 விதமான நிலம். பாருங்க, முதலாவது நிலம் வழி அருகே உள்ள நிலம், அது நடந்து போற பாதை. அப்புறம் 2வது நிலம் கற்பாறையான நிலம். கற்பாறை, அதுல என்ன இல்ல? மண் இல்ல. கற்பாறையில என்ன இல்ல? மண் இல்ல. 3வது நிலம் முள்ளுள்ள நிலம். இந்த 3வது நிலத்துல முள்ளுக்கு கீழே என்ன இருக்குது? மண் இருக்குது. ஆனா அதுல இருந்து என்ன முளைச்சு வந்திருக்குது? முள்ளு நினைச்சு வந்திருக்கு. 4வது நிலம் என்ன நிலம்? நல்ல நிலம். என்ன நிலம்? நல்ல நிலம். இப்படி பாருங்க, ஆண்டவர் ஓமையாக 4 நிலங்களை என்ன செய்திருக்கிறார், இங்கே சொல்லி இருக்கிறார். பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இதை எப்படி கவனிக்க வேண்டும் என்றால், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கவனிங்கள், வழியருகே உள்ள அந்த நிலத்தில் சில விதைகள் விழுகிறது. கற்பாறையான நிலத்தில் சில விதைகள் விழுகிறது. முள்ளுள்ள நிலத்தில் சில விதைகள் விழுகிறது. நல்ல நிலத்தில் சில விதைகள் விழுகிறது. நிலம், விதை, நிலம், விதை. இன்னைக்கு பாருங்க எப்படி இதை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, நிலம் என்பது உங்களுடைய இருதயம். நிலம் என்பது நம்ம ஒவ்வொருடைய இருதயம். எல்லாருக்கும் இருதயம் இருக்கா இல்லையா? ஆமா, இருக்குல்ல. நிலம் என்பது இருதயம். விதை என்பது தேவனுடைய வசனம். கவனிங்க, விதை என்பது தேவனுடைய வசனம். இங்க விதை ஒரே டைப்ல வருது, ஆனா நிலம் மட்டும் எத்தனை வருது? 4. நிலம் என்பது இருதயத்தை குறிக்குது. பாருங்க, 4 விதமான இருதயம் உள்ளவர்களை இங்கே பார்க்கிறோம். பாருங்க, வழியருகே விதை விழுகிறது. அடுத்து பாருங்க, கற்பாறையில விதை விழுகிறது. முள்ளுள்ள நிலத்தில விதை விழுகிறது. நல்ல நிலத்தில விதை என்ன செய்கிறது? விழுகிறது. இந்த 4 விதமான இருதயத்திலும் விதை என்ற ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்கிறது? விழுகதான் செய்கிறது, விழாமல் அல்ல. இப்போ உங்க இருதயத்துல என்ன விழுகுது? சொல்லுங்க.
விதை என்ற வார்த்தை, விதை என்ற வசனம். ஆனா உங்க நிலம் என்ற இருதயம் எப்படி இருக்குது பாருங்க. உங்க நிலம் என்ற இருதயம் எப்படி இருக்குது? வழியருகே உள்ள நிலமா இருக்குதா, கற்பாறையான நிலமா இருக்குதா, முள்ளுள்ள பாருங்க நிலமா இருக்குதா, நல்ல நிலமா இருக்குதா? நீங்க தான் ஆராய்ச்சி என்ன செய்யணும் பார்க்கணும். நீங்க தான் செக் பண்ணி பார்க்கணும். ஆனா விதை விழுகுது, நிலத்துல என்ன விழுகுது? விதை விழுகுது. அதாவது இருதயத்துல என்ன விழுகுது? வார்த்தை விழுகுது, வசனம் விழுகுது. பாருங்க, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான். இங்க விதைக்கிறவன் யாரு? விதைக்கிறவன் யாரு சொல்லப்பட்டிருக்கு? ஆமா, அன்னைக்கு ஆண்டவர் ஓமையா சொன்னாரு. இன்னைக்கு ஓமையெல்லாம் நமக்கு தேவையில்லை, எல்லாம் வெளியரங்கம் ஆயிருச்சு. விதைக்கிறவர் யாரு? கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். விதைக்கிறவர் கர்த்தர். எல்லாருடைய இருதயத்திலையும் விதை என்ற வசனத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? விதைத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு தெரியும். ஆமா, விதைத்தா என்ன செய்யும்? முளைக்கும், முளைக்கும். அதனால அவர் விதைச்சுக்கிட்டே இருக்கிறாரு, விதைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. பாருங்க, முதலாவது அந்த விதை நிலம் என்ற இருதயம் எப்படி இருக்கு பாருங்க. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. பறவைகள் வந்து அதாவது பாருங்க, இந்த இருதயத்துல வசனம் வந்து விழுகுது. ஆனா இவங்க அந்த வசனத்தை பாதுகாக்காதனால பிசாசு வந்து உடனே என்ன செஞ்சிடறான்? இருதயத்திலிருந்து எதை எடுத்துடுறான்? வசனத்தை எடுத்துடுறான். இப்படி உங்களுக்கு நடக்குதா? உடனே வசனம் மறக்கடிக்கப்படுதா? இல்லைன்னா வசனமே தெரியாம இருக்கிறீங்களா? அப்படின்னு எங்க இருக்கிறோம்? என்ன இருதயமா இருக்கிறோம்? என்ன நிலமா இருக்கிறோம்? வழியருக சில விதைகள். 5வது வசனம், மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினால் அது சீக்கிரமாய் முளைத்து வெயில் ஏறின போதோ தீர்ந்து போய் வேறில்லாமல் உலர்ந்து போயிற்று. பாருங்க, 2வது பாருங்க, இடத்துல விழுகுது. அது கற்பாறை விதை. பாருங்க, அப்படியே வேறு விடலைன்னா என்ன தேவை? மண்ணு தேவை. ஆனா அங்க என்ன இல்லை? மண்ணு இல்லை. மண்ணுக்கு பதிலாக என்ன இருக்குது? கற்பாறை. இப்ப விதை முளைச்சிருச்சு, ஆனா வேறு என்ன செய்ய முடியல? போய் மண்ணை கவ்வ முடியல. பாறைய கவ்வ முடியல. பாறையை கவ்வ முடியாதனால அதுக்கு பாருங்க திடன் இல்ல, இன்னும் உள்ள போக முடியல. அதனால அது தடகாத்திரமா இருக்க முடியல. அதனால வளர முடியல. வெயில் வந்து பட்டோன்னு அப்படியே காஞ்சு போயிடுச்சு. பாருங்க, காஞ்சு போயிடுச்சு. பாருங்க, சில விதை முள்ளுள்ள இடங்களில் இங்க விழுந்த பாருங்க விதை. மண்ணு நல்லா இருக்கு, விதை முளைச்சு வேறு உள்ள போகுது. ஆனா வெளியே செடி வளரும் பொழுது முள்ள தாண்டி அதுக்கு மேல என்ன செய்ய முடியல? வர முடியல. ஏன்னா ஆல்ரெடி அங்க இருக்கிற அந்த முள்ளு வளர்ற செடி என்ன பண்ணுது? அமுக்கி அப்படியே ஒரு குன்றிய நிலைமையில. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து அது 100ஆகவும், சிலது 60ஆகவும், சிலது 30ஆகவும் என்ன கொடுக்கிறது? பலன் கொடுக்கிறது. அப்படின்னா நிலம் என்ற இருதயத்தை எப்போது பண்படுத்தி என்ன செய்யணும்? பக்குவப்படுத்தி நல்ல நிலமா நல்ல இருதயமா என்ன செய்யணும்? வைத்து கொண்டால்தான் விதை விழுந்து முளைக்கும், வளர் கொடுக்கும், லாபம் வரும், ஆசீர்வாத நன்மையெல்லாம் வரும்.
சரி, இன்னும் கொஞ்சம் ஆழமா என்ன செய்யலாம், போகலாம். ரைட், ஓகே. நான் சொன்ன பாத்தீங்களா, நிலம் என்பது என்னது? இருதயம். விதை என்பது தேவனுடைய வசனம். இப்போ ஒவ்வொருடைய நிலம் என்ற இருதயத்தின் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? அங்கேதான் மத்தேயு புஸ்தகம் 13வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து அப்படியே பார்த்துட்டு வரலாம். முதல் 3 நிலங்களை சேர்த்து பார்த்துடலாம். 3 நிலத்தை. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும், இப்போ ஓமைக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? பதில் கொடுக்கிறாரு, விளக்கம் கொடுக்கிறாரு. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் எப்படி இருக்கிறான்? உணராத இருக்கிறான். பாருங்க, வசனம் உங்களுக்கு போதிக்கப்படுது. அந்த வெறும் செய்தி மட்டும் எடுத்துட்டு போறீங்களா? இல்ல எனக்கு கிடைச்ச வெறும் தகவல் மட்டும் நினைச்சு போறீங்களா? அப்புறம் பாருங்க, வசனத்தை குறித்து என்ன அடைய முடியாது? உணர்வடைய முடியாது. உணர்வடைய முடியாது. பாருங்க, உணராது இருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். இருதயத்திலே போடப்பட்ட வசனத்தை குறித்து, வார்த்தை குறித்து என்ன செய்வதில்லை? உணருவதில்லை, சிந்திப்பதில்லை, யோசிப்பதில்லை. இந்த வசனத்தின் தன்மை என்ன? இந்த வசனத்தினுடைய ஆரோக்கியம் என்ன? இந்த வசனம் எனக்குள்ள என்ன செய்யும்? இந்த வசனம் எப்படி ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்? இந்த வசனம் என்னை எப்படி புதுப்பிக்கும்? இந்த வசனம் என்னை எப்படி உயர்த்தும் அப்படின்னு சிந்திக்கிறது இல்லை. அப்படி யாராவது இருக்கீங்களா? கேட்டுட்டு மட்டும் அப்படியே போயிடுறது. எப்படி? கேட்டுட்டு மட்டும் போயிடுறது. கடைசி வரைக்கும் என்ன பாத்திரமா இருப்பாங்க? பின்னாடி கவனிங்க, என்ன பாத்திரம்? காரியம். ஆனா வசனத்தை கேட்கிறாங்களா இல்லையா? கேட்கிறாங்களா இல்லையா? கேட்கிறாங்க. ஆனா வசனத்தை கொடுத்து உணர்வதில்லை, சிந்திப்பதில்லை, யோசிப்பதில்லை, அதுல கவனம் செலுத்துவதில்லை, அதை குறித்து யோசிப்பதில்லை. பாருங்க, பிசாசு வந்து என்ன செய்யறான்? அப்படியே வசனத்தை பூரா இருதயத்திலிருந்து என்ன செய்யறான்? எல்லாம் எடுத்துட்டு போயிடலாம். எல்லாம் எடுத்துட்டு போயிடலாம். பாருங்க, எல்லாம் எடுத்துட்டு போயிடலாம். பாருங்க, கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறான். 2வது ரகம் பாருங்க. முதல் ரகம் வசனத்தை குறித்து என்ன அடைவதில்லை? உணர்வடைவதே இல்லை. கிட்டத்தட்ட யாரை போலவே இருப்பாங்க? உலகத்தான போலவே இருப்பாங்க. ஆனா எங்க மட்டும் வருவாங்க? சர்ச்சுக்கு மட்டும் வருவாங்க. வருவாங்க போவாங்க, வருவாங்க போவாங்க. நம்ம சபையில ஒரு சில பேர் அப்படி உண்டு. வருவாங்க போவாங்க, வருவாங்க போவாங்க. ஆனா செயல்கள் எல்லாம் யாரை போல இருக்கும்? அப்படி அபட்டமா, வெளியரங்கமா, உலகத்தான போலவே இருக்கும். இன்னொரு பாருங்க நிலம். 2வது ரகம் எப்படி? கேட்கிறாங்க, வசனத்தை கேட்டோன்னு சந்தோஷம் அடைகிறாங்க. ஆமே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், மகிமை, மகிமை சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? சொல்றமா இல்லையா? வசனத்தை கேட்டு அப்படியே சந்தோஷம் அடைகிறாங்க. வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு. இப்ப இவங்க கொஞ்சம் பரவாயில்ல. முதல் ரகம் கேட்கறது மட்டும். 2வது ரகம் கேட்கறது மட்டும் இல்ல, சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாத நாள் கொஞ்ச காலத்திலே நினைத்திருப்பான். வசனத்தின் மித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரடைவான். வசனத்தின் மித்தம் என்ன வருதான்? சொல்லுங்க. வசனத்தின் மித்தம் என்ன வருதான்? உபத்திரமும் துன்பமும். நீங்க சும்மா இருக்கிற வரைக்கும் பிசாசு உங்களை என்ன செய்ய மாட்டான்? சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க வசனத்தை கேட்டு அதன்படி நடக்காம சும்மா இருப்பீங்களா? நல்லா கவனிங்க. அது வரைக்கும் பிசாசு உங்களை என்ன செய்ய மாட்டான்?
ஒண்ணுமே செய்ய மாட்டான். நீங்க வசனத்தை எப்ப கேட்டு ஏற்றுக்கொண்டு அதன்படி நீங்க நடக்க முயற்சி செஞ்ச உடனே பிசாசு உங்களுக்கு என்ன கொடுக்க ஆரம்பிச்சிருவான்? புரியுதா புரியலையா? புரிஞ்சவங்க கையை வைத்து ஆரம்பி சொல்லுங்க. பாஸ்டர் என்ன பாஸ்டர் இது என்ன இதா போச்சு? அப்ப நாங்க கடைசி வரைக்கும் எப்படியே இருந்துடுறோம்? வசனத்தை மட்டும் கேட்டு என்ன பண்ணுவோம்? போயிட்டு என்ன பண்றோம்? வர்றோம். எங்களுக்கு எதுக்கு இந்த வம்பு? வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்பட ஆரம்பிச்சா பிசாசு உடனே என்னத்தை கொண்டு வந்துடுறான்? உபத்திரவத்தையும் துன்பத்தையும் கொண்டு வந்துடுறான்ல. இது எதுக்கு அப்படி நினைக்கிறீங்களா? அப்படியே இருக்கலாம். ஆனா தேவனை அறிகிற அறிவு என்ன செய்யாது? வராது. மோட்சத்துக்கு ஆயத்தம் என்ன செய்ய முடியாது? ஆக முடியாது. கர்த்தரோடு நெருங்கி போக முடியாது. ஆசீர்வாத நன்மைகளை என்ன செய்ய முடியாது. இவங்க இப்படி இருக்கிறாங்க. கேட்டாங்க, சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க. உடனே பாருங்க உபத்திரவத்தை பிசாசு கொண்டு வர்றான் பாருங்க. அப்படியே பாக்குறான். வசனத்தை கேட்டு கொண்டு போறாங்களா? ரைட் ஒண்ணு இவங்களால ஒண்ணு நமக்கு தொந்தரவு இல்லை. அப்படி இருக்கிறாங்களா? ரைட் கவனிப்பான். ஒவ்வொருத்தரையும் என்ன செய்ய கவனிச்சுட்டே இருப்பான். கேட்டு மட்டும் போறாங்களா? ரைட், பிரச்சனை இல்லை. இவங்களால நமக்கு என்ன இல்லை? பிரச்சனை இல்லை. கேட்டு போகட்டும். இப்ப சில பேர் என்ன செய்யறாங்க? கேட்கிறாங்க, சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்க. என்ன கேட்டுட்டு அதோட விடாம இப்ப என்ன செய்யறாங்க? தேவையில்லாத வேலையை செய்யறாங்களே. சந்தோஷமா என்ன பண்ணிட்டாங்க? ஏற்றுக்கொண்டாங்களே. ஆகா, என்ன இப்ப பாருங்க, தீவிரமா அவங்கள பிசாசு பார்க்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் வசனத்தின்படி ஐயோ என்ன கீழ்ப்படி ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்ன விடு? பிரச்சனையை விடு, நெருக்கடியை விடு. தாக்கு பிடிக்கிறவங்க என்ன செஞ்சுறாங்க? இந்த இடத்துல இருந்து, இந்த நிலத்துல இருந்து எங்க வந்துடுறாங்க? நான் சொல்ல நாலாவது நிலம் என்ன நிலம்? நல்ல நிலத்துக்கு வந்துடுவாங்க. சில பேர் தாக்கு பிடிக்க முடியாதனால, அவன் கொடுக்கிற உபத்திரவத்தையும் துன்பத்தையும் தாக்கு பிடிக்க முடியாதனால என்ன பண்றாங்க? அப்படியே இடரல் அடைந்து குழம்பி பின்மாற்றத்துல போய் உலகத்துக்கு இடம் கொடுத்து அப்படியே போயிடலாம். சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டு வசனத்தை கேட்கிறவனா இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலன் இல்லாமல் போகிறான். சில பேர் வசனத்தை கேட்கிறாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. இப்ப உடனே பிசாசு எதை விடுறான்? என்ன கவலை? உலக கவலை. ஐயோ அவங்க வீடை கட்டிட்டாங்க, நம்ம எப்ப வீடை கட்ட போறோம்? நம்ம கட்டுறதுக்கு எப்ப வாய்ப்பு இருக்கு? ஐயோ அவங்க நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க, நம்ம எப்ப நிலைமை வர போறோம்? வாய்ப்பு இல்லை. அவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்ம எப்ப நல்லா ஆக போறோம்? ஐயோ இதுக்கு நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு என்ன பண்ணுவேன், அந்த தேவைக்கு என்ன பண்ணுவேன், இந்த தேவைக்கு என்ன பண்ணுவேன், கரண்ட் பில் கட்ட என்ன பண்ணுவேன், ஆமா இபி பில் கட்ட என்ன பண்ணுவேன், வீட்டு வாடகை கொடுக்க என்ன பண்ணுவேன், பிள்ளைக்கு ஃபீஸுக்கு என்ன பண்ணுவேன், ஐயோ பிள்ளை கீழ்படிய மாட்டேங்குது, அதோ அப்படி நடக்குதான், நினைச்ச மாதிரி ஒண்ணு நடக்கலையே அப்படின்னு பாருங்க. என்ன கவலை? என்ன கவலை? உலக கவலை. உலக கவலை. அப்புறம் என்னது? ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இந்த தேவைக்கு என்ன பண்ணுவேன், அந்த தேவைக்கு என்ன பண்ணுவேன், அதோட பெருமையும், அதோட உள்ள என்ன வந்துருச்சு? பெருமை. அவங்களும் பலன் இல்லாமல். எல்லாம் கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா விதை என்ன செய்கிறது? விழுந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, விதைக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, விதைச்சிட்டாருங்க. ஆண்டவர் விதைச்சிட்டாரு. இப்ப பாருங்க, விதைச்சிட்டாரு பாருங்க. 3 நிலமும் அப்ப சேர்த்து பார்ப்போம். விதைச்சாச்சு. இவங்க என்ன பண்ணணும்? விதைச்சாச்சுங்க. இப்படி வச்சுக்கலாம். நேச்சராகவே ஒரு விவசாயி பாருங்க, நிலத்துல என்ன விதைக்கிறான்? விதைக்கிறான். விதையை மட்டும் விதைச்சிட்டு அப்படியே போயிடுவானா? அது தானா வளர்ந்து பலம் கொடுத்துருமா? அப்புறம் என்ன செய்வான்? விதைச்சிட்டு அப்புறம் அவன் விதைச்ச இடத்துக்கு வரவே மாட்டானா? திரும்பியே பார்க்க மாட்டானா? டெய்லி என்ன பண்ணுவான்? சத்தமா சொல்லுங்க. விதைச்ச விதைக்கு என்ன பாய்ச்சுவான்? விதைச்ச விதைக்கு என்ன பாய்ச்சணும்? தண்ணீர் பாய்ச்சணும். விதைக்கிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் எப்படி இருக்கிறான்? ஒன்றாக இருக்கிறான். நம் பைபிள் எழுதியிருக்கு.
சரி, விதைக்கிறத ஆண்டவர் விதைச்சிடறாருங்க. நீங்க வந்து கேட்கறீங்க, ஆலயத்துல வந்து பிரசங்கத்தை கேட்கறீங்க, தேவ செய்தியை கேட்கறீங்க, வீட்டுல உட்கார்ந்து பைபிள் வாட்சி வசனத்தை கேட்கறீங்க, மெசேஜ் கேட்கறீங்க. ஸ்தோத்திரம். அடுத்த வேலை என்ன வேலை நடக்கணும்? என்ன பாய்ச்சணும்? சத்தமா சொல்லுங்க. தண்ணீர் பாய்ச்ச வேண்டிய வேலை யாருடைய வேலை? பின்னாடி கவனிக்கிறீங்களா? தண்ணீர் பாய்ச்ச வேண்டிய வேலை யாருடைய வேலை? நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனோ விளைய. அது விளக்கம் வேற, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். விதைக்கிறவனும் தண்ணீர் பாய்ச்சுகிறவனும் எப்படி இருக்கிறான்? ஒன்றாக இருக்கிறான். விதைக்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. தண்ணீர் பாய்ச்சுகிற நாமும் யாரு கூட இருக்கணும்? கர்த்தரோட இருக்கணும். அப்படின்னு நம்ம செயல்பாடு என்ன செயல்பாடா இருக்கணும்? விதைக்கு என்ன 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 பாய்ச்சணும்? தண்ணீர் பாய்ச்சணும். தண்ணீர் பாய்ச்சறது என்னதுங்க? இந்த 3 நிலத்துக்கு நான் சேர்த்துதான் பேசுறேன், சரியா? தண்ணீர் பாய்ச்சறது என்னது? பாண்டு பாருங்க, கர்த்தர் வந்து இருதயத்துல விதை என்ற வசனத்தை விதைச்சிட்டாரா? அப்புறம் தண்ணீர் பாய்ச்சணுமா? தண்ணீர் பாய்ச்சினாதான் என்ன செய்ய விதை? எத்தனை பேர் விதை முளைக்க நினைக்கிறீங்க? கர்த்தருடைய வசனம் எனக்கு பலன் கொடுக்கணும்னு விரும்புறவங்க கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. பாருங்க, விதைக்கிற செய்தியை கேட்குறீங்க. இது எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், இது எனக்கு ஒரு செய்தி மட்டும்தான், எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு நினைக்க கூடாது. விதைக்கிறார், செய்தி வருகிறது. செய்தியை நீங்கள் நான் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? இது நான் எடுக்க வேண்டிய தீர்மானம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வசனம் உள்ள வந்துருச்சு. இப்ப வசனத்தின் மொத்தமா நம்ம என்ன எடுக்கணும்? தீர்மானம். என்ன தீர்மானம்? இந்த வசனத்தின் படிதான் நான் என்ன செய்ய போறேன்? வாழ போறேன். இது மித்தமா உபத்திரம் வருதா, துன்பம் வருதா, வரட்டும். நான் என்ன பண்ணுவேன்? எதிர்த்து நிற்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? எதிர்த்து நிற்பேன். சரிங்க. பிரச்சனை எப்பதான் வரும்? பிரச்சனை எப்போ வரும்? பிரச்சனை எப்போ வரும்? சரி, இப்படி பிராக்டிக்கலாவே போவோம். இப்போ விவசாயி பாருங்க, விதைச்சிட்டான். வாக்கியா வரப்பு சட்டையில எப்போ வரும்? வாக்கியா வரப்பு சட்டை எப்போ வரும்? பின்னாடி கவனிக்கிறீங்க இல்லையா? இங்க விதைக்கும் போது பக்கத்து நிலத்துக்காரன் எப்படி இருப்பான்? அமைதியா இருப்பான். அவன் நிலத்துல என்ன செய்யறான்? விதைக்கிறான். அடுத்து என்ன பாய்ச்சணும்? தண்ணீர் பாய்ச்சோன்னா அப்பதான் வில்லங்கமே எப்போ வருது? ஆமா. இப்ப பாருங்க, வசனத்தை விதைச்சிட்டார் ஆண்டவர். நீங்க தண்ணீர் பாய்ச்சும் பொழுது பிசாசு என்ன செய்ய மாட்டான்? சும்மா இருக்க மாட்டான். தீர்மானம் எடுக்கும் பொழுது, அதன்படி வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, அந்த வசனத்தை அப்படியே நீங்க விசுவாசமா அறிக்கையிடும் பொழுது, அந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது, அந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அந்த வசனத்தினாலே வரப்போகிற நன்மைகள், உயர்வு, மேன்மையை குறித்து நீங்கள் சிந்திக்கும் பொழுது, சந்தோஷம் அடையும் பொழுது, மகிழ்ச்சி அடையும் பொழுது, அப்பதான் என்ன வரும்? பிசாசு பிரச்சனைகளை கொண்டு வருவோம். விதைக்கிற வரைக்கும் பாருங்க, வாக்கிய வரப்பு சண்டை இல்லைங்க. எப்ப வருது? தண்ணீர் பாய்ச்சணும்னு வந்துடும். இது ஏன் வாய்க்கா? நீங்க என்ன பாய்ச்சக்கூடாது? தண்ணீர் பாய்ச்சக்கூடாது. நான் இப்ப எனக்கு பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன், அதனால உனக்கு நான் மழையை என்ன செய்ய மாட்டேன்? திருப்பி விட மாட்டேன். புரியுதா? அதனால வசனத்தை ஆண்டவர் விதைக்கிறார் இருதயத்துல. தண்ணீர் பாய்ச்சறதுன்னா மறுபடி வசனத்தை என்ன செய்வது? கேட்பது. மறுபடி வார்த்தையை கேட்பது, வசனத்தையே சிந்திப்பது, அதையே அறிக்கையிடுவது, அதையே நோட்டமிடுவது, அதை நினைத்து சந்தோஷம் அடைவது, மகிழ்ச்சி அடைவது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்வது, நன்றி அடைவது, அதன்படி நடப்பதற்கு முயற்சி செய்வது. இதுதான் என்ன பாய்ச்சறது? தண்ணீர் பாய்ச்சறீங்களா? லோ, நிஜமா தண்ணீர் பாய்ச்சறீங்களா? தண்ணீர் பாய்ச்சறீங்களா? விதைக்கிறவனும் தண்ணீர் பாய்ச்சுகிறவனும் எப்படி இருக்கணும்? ஆமா, ஒன்னா இருக்கணும்.
ஒன்னா இருக்கணும் பாருங்க. விதைக்கிறவனும் தண்ணீர் பாய்ச்சல் எப்படி இருக்கணும்? ஒன்னா இருக்கணும். விதைக்கிறவர் தான். தண்ணீர் பாய்ச்சுகிற நாம் எப்படி இருக்கணும்? தண்ணீர் பாய்ச்சுகிறவர்களாய். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, ரெண்டு வேளையும் நடந்தாதான் என்ன செய்யும்? ஆமா, முளைக்கும். எதை என்ன செய்யும்? முளைக்கும் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, அப்பதான் முளைக்கும் பாருங்க. அப்பதான் முளைக்கும். பிசாசு உபத்திரவங்களை கொண்டு வருகிறானா? பிரச்சனைகளை கொண்டு வருகிறானா? கவலைகளை கொண்டு வருகிறானா? நான் வசனத்தை என்ன செய்வேன்? விதைப்பதற்கு என்னை அர்ப்பணிப்பேன். கர்த்தர் விதைக்க இடம் கொடுப்பேன். நானும் சேர்ந்து விதைத்துக் கொண்டே இருப்பேன். இன்னொரு பக்கம் தண்ணீர் பாய்ச்சுவேன். முயற்சி செய்து கொண்டே இருப்பேன். வசனத்தின்படி வாழ்வதற்கு, வார்த்தையின்படி வாழ்வதற்கு என்ன செய்வேன்? முயற்சி. ஒரு முறை முயற்சி எடுத்து தோற்றுவிட்டேனா அப்படியே விட மாட்டேன். மறுபடி என்ன எடுப்பேன்? எல்லா வழிகளிலும் தண்ணீர் பாய்ச்சுவேன். எல்லா வழிகளிலும் என்ன செய்வேன்? முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பேன். கொஞ்சம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் விதைக்கிறவர் தான் இருக்கிறார். ஒரு வசனத்தை கொடுக்கிறவர் தான் இருக்கிறார். அதனால இருதயத்துல விழுந்த வசனத்தை பிசாசு திருடாதபடி நீங்க என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். என்ன போடணும்? காவல் போடணும். புரியுதா? காவல் போடணும். சொல்லணும், ஆண்டவரே, என் இருதயம் அந்த கற்பாறையா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. உணர்வு இல்லாம இருக்கக்கூடாது. கல்லான இருதயமா இருக்கக்கூடாது. நல்ல சதை உள்ள இருதயமா என்ன செய்யுங்க? மாற்றுங்க. உமக்கு உகந்த இருதயமா மாற்றுங்க. உணர்வடைய வைங்க. இருதயத்தை என்ன அடைய வைங்க? உணர்வடைய வைங்க. என் இருதயத்தை கவலை இல்லாத இருதயமா மாத்துங்க. உபத்திரமா வராத இருதயமா என்ன செய்யுங்க? மாத்துங்க. இதையெல்லாம் செஞ்சுட்டு வரும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இடரல் அடையாமல் இருப்பீர்கள். என்ன அடையாமல் இருப்பீர்கள்? இடரல் அடையாமல் இருப்பீர்கள். எத்தனை பேர் இடரல் அடையாமல் இருக்க விரும்புறீங்க? என்ன அடையாமல் இருக்கணும்? இடரல். பாருங்க, இதையும் கொஞ்சம் பார்த்திருப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் நட்டேன், அப்போலோ என்ன பாய்ச்சினா? நீர் பாய்ச்சி. கர்த்தர் என்ன செய்தா? விளைய செய்தார். இல்லைங்களா? ஆமா. இப்போ கர்த்தர் நடுகிறார். நீங்கள் நான் அந்த விதைக்கு நீர் பாய்ச்ச வேண்டும். தேவன் அதை என்ன செய்வார்? விளைய செய்வார். புரிஞ்சு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவன் அதற்கு தகுந்த விளைச்சலை கொண்டு வருவார். அதனால அப்படியே ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் பண்ணணும், செக் பண்ணணும். இருதயத்தை செக் பண்ணணும். என் இருதயம் எப்படி இருக்கு? எந்த இடத்துல இருக்கு? வலி அருகே உள்ள நிலமா இருக்குதா? கற்பாறையான நிலமா இருக்குதா? முள்ளுள்ள நிலமா இருக்குதா? இல்ல நல்ல நிலமா இருக்குதா? யோசிக்கணும், சிந்திக்கணும். கவனிங்க, 4வது நிலம் 23வது வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து. நல்ல நிலத்தினுடைய சுபாவம் என்ன? என்ன அடைதல்? சொல்லுங்க. என்ன அடைதல்? சத்தமா சொல்லுங்க. பின்னாடி கொஞ்சம் சொல்லுங்க. இருதயத்துல என்ன அடையணும்? உணர்வு. உணர்வே நினைச்சுக்கோங்க. எப்படி இருப்பாங்க தெரியுமா? அப்படியே இருப்பாங்க. ஒரு வளர்ச்சி இல்லாம அப்படியே இருப்பாங்க. எந்த கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை குறித்து எதுவுமே தெரியாம இப்படியே வருஷ கணக்கா இருக்கிறவங்க இருக்காங்க. பல வருஷமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் நல்ல நிலத்தினுடைய அந்த சுபாவம், செயல்பாடு,
என்ன அடைவது? உணர்வு அடைவது. ஒரு சின்ன முரண்பாடான காரியம், தவறான காரணம், உடனே இருதயத்தில் என்ன செய்யப்படுவது? குத்தப்படுவது. இருதயத்தில் என்ன செய்யப்படுவது? குத்தப்படுவது, உணர்வடைவது. வசனத்தை விதைக்கிறாரே, நான் நீர் பாய்ச்சணுமே, நீர் பாய்ச்சினாதானே அந்த விதை முளைக்கும். அது 1 100ஆக, 1 60ஆக, 1 30ஆக எனக்கு என்ன கொடுக்கும்? பலன் கொடுக்கும். நான் பிசாசுக்கு முன்னாடி இருக்கிறேனே, உலகத்தானுக்கு முன்னாடி இருக்கிறேனே, சமுதாயத்துக்கு முன்னாடி இருக்கிறேனே, என் சொந்த பந்தத்துக்கு முன்னாடி இருக்கிறேனே, அவங்க எல்லாம் என்ன கூர்மையா பார்க்கறாங்களே, நான் எப்படி வளர்றேன், நான் எப்படி முன்னேறேன், நான் எப்படி மேன்மை அடைகிறேன், என்கிட்ட இந்த ரிசல்ட் எதிர்பார்க்கிறாங்களே. உண்மையா இல்லையா? காதுள்ளவர்கள் எந்த வளர்ச்சியுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்க முன்னாடி நம்ம ரிசல்ட்டை கடல் வச்சுக்கோங்க. நம்ம மேலே சொன்ன 3 நிலத்துல என்ன செய்யப்படுவோம்? ஏதாவது ஒரு நிலத்துல இருப்போம். யார் விரும்புறீங்க? அல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் விதைக்கிறார். அனுதினமும் என்ன பாய்ச்சுவே? நீர் பாய்ச்சுவே. கர்த்தர் விதையை விதைக்கிறார். நான் அவரை விட்டு பிரிந்திருக்காமல், நல்லா கவனிங்க, பின்னாடி அவரை விட்டு பிரிந்திருக்காமல் அவரோடு இணைந்து அவர் விதைத்த அந்த விதைக்கு நான் என்ன பாய்ச்சுவேன்? நீர் பாய்ச்சி கொண்டே இருப்பேன். அவருக்கு பிரியமாய் நடப்பேன், அவருக்கு பிரியமாய் பேசுவேன், அவருக்கு பிரியமானதை செய்வேன். அவர் விரும்புகிற ஏன் நீங்க ரொம்ப பேர் அமைதியா இருக்கிறீங்க? என்ன ரொம்ப கஷ்டமா இருக்க கடைபிடிக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் செஞ்சாதான் இனி வர்ற நாட்கள்ல மாற்றத்தை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். எத்தனை பேர் உயர்வு, மேன்மை, வளர்ச்சி எதிர்பார்க்கறீங்க? உங்க உயர்வு, மேன்மை, வளர்ச்சி, முன்னேற்றம் வரணும்னா இதையெல்லாம் செய்யணும். வழியருகே உள்ள இருதயமா இருக்கா? மாத்திதாகணும். கற்பாலையான இருதயமா இருக்கா? மாத்திதாகணும். முள்ளுள்ள இருதயமா இருக்கா? மாத்திதாகணும். மாத்தினாதான் என்ன இருதயமா மாறும்? நல்ல இருதயமா. கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும். கர்த்தர் பார்த்து ஏதாவது செஞ்சிருவாருங்க, ஒரு நாள் செய்ய மாட்டான், ஒரு நாள் செய்ய மாட்டான். கர்த்தர் இரக்கம் உள்ளவர் தான், கிருபை உள்ளவர் தான், தயவு உள்ளவர் தான். ஆனா அவர் இரக்கத்தின்படி, கிருபையின்படி, தயவின்படி செயல்படுவர் அல்ல, வார்த்தையின்படி செயல்படுகிறவர், வசனத்தின்படி செயல்படுகிறவர். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? இன்னும் சுருக்கமா சொல்லணும், பிரமாணத்தின்படி செயல்படுகிறவர். ஆமென் சொல்லுவோமா? பிரமாணம் என்பதே கர்த்தருடைய வசனம். வசனத்தை கையாண்டாதான் கர்த்தரை என்ன செய்ய முடியும்? செயல்பட வைக்க முடியும். இல்லைன்னா அவர் சைலண்டா இருப்பார். சில பேர் எத்தனையோ வருஷம் ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாங்க? சைலண்டா வச்சிருக்கிறாங்க. தயவு செய்து இனிமேல் அப்படி வைக்காது. ஆமா, இப்பயாவது உணர்வடைவோம், மாற்றிக்கொள்ளுவோம், தீர்மானம் எடுப்போம். என்ன எடுப்போம்? தீர்மானம் எடுப்போம். வாய்க்கா வரப்பு சண்டை வந்தாலும் பரவாயில்லை, நான் தொடர்ந்து என்ன செய்வேன்? என் நிலத்துக்கு என்ன பாய்ச்சுவேன்? நீர் பாய்ச்சுவேன். பிரசங்கம் புரியுதுன்னு சொல்லுவாங்க, கைவிட்டு ராமன் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமா இருந்து உணர்ந்துகிட்டே இருந்தாலும் என்ன வந்துருது? 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். கர்த்தருக்கு என்ன தருவான்? பலன் தருவான். ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவுக்கு எப்படி இருப்பீங்க? சாட்சிகள். முதல்ல நீங்களும் நானும் இயேசுக்கு எப்படி இருக்கணும்? ஆமா, சாட்சிகளா இருங்கள்னு ஆண்டவர் இயேசு சொன்னாரே. எங்க வருது? ஆமா, மத்தேயு புத்தகம் கடைசி அதிகாரத்துக்கு வாங்க. முதலாவது இயேசுவுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. ஆமா, எப்படி இருக்கணும்? ஆமா, சாட்சிகளா இருக்கணும். நாலு சுவிசேஷ புஸ்தகத்துல வரும். ஆனா இங்க இருக்குதான்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொஞ்சம் அடுத்தடுத்த
சுவிசேஷத்தை கொஞ்சம் கவனிங்க. மார்க்கு கடைசி வாங்க, அப்புறம் லூக்கா கடைசி வாங்க. சாட்சிகளா இருப்பீர்கள் வரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சரி, ரைட், ஓகே. எனக்கு எப்படி இருப்பீர்கள்? சாட்சிகளாய். ஆமா, சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படின்னு. அதனால நீங்கள் நல்ல நிலமா இருந்து அனுதினமும் ஆண்டவர் போடுகிற அந்த விதை ஆகிய வசனத்தை தண்ணீர் பாய்ச்சி விளைய செய்து 1 100ஆக, 1 60ஆக, 1 30ஆக விளைய செய்து பலன் அடைந்து, என்ன அடைந்து? பலன் அடைந்து. நீங்கள் பலன் அடைவதை முதலாவது கர்த்தரும் பார்க்கணும். இரண்டாவது பிசாசு கண்டிப்பா என்ன செய்யணும்? பார்க்கணும். மூன்றாவது ஜனங்கள் என்ன செய்யணும்? பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால வாய்க்கா வரப்பு சண்டை வந்தாலும் விடாதீங்க. நிலத்துக்கு என்ன பாய்ச்சணும்? இந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துறது பாருங்க யாரா இருப்பாங்க? கண்டிப்பா பிசாசு யார் தெரியுமா பயன்படுத்துவான்? மனிதர்கள் தான் பயன்படுத்துவான். அது அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், மகனா இருக்கலாம், மகளா இருக்கலாம், இல்ல கணவரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அத்தையா இருக்கலாம், மாமனாரா இருக்கலாம், இல்ல கொழுந்தனாரா இருக்கலாம். இவங்க மூலமா தான் என்ன வரும்? தண்ணி பாய்ச்ச விடாம என்ன வரும்? வாய்க்கா வரப்பு சண்டையெல்லாம் வரும். அல்லேலூயா. உணர்கிறவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். இவர்கள் மூலமாய் சாத்தான் என் இருதயத்தில் ஆண்டவர் விதைத்த அந்த வசனத்துக்கு நீர் பாய்ச்ச விடாமல், அதன்படி நடக்க விடாமல், அதன்படி செயல்பட விடாமல் பிரச்சனையை ஏற்படுத்த பார்க்கிறான். நான் ரொம்ப எப்படி இருப்பேன்? கவனமா இருப்பேன். சம்பந்தப்பட்ட இந்த நபர்கள் எனக்கு எதிரி அல்ல, இவர்கள் எனக்கு சத்துரு அல்ல, இவர்களை பயன்படுத்துகிற சாத்தான் தான் எனக்கு யாரு? எதிரி. புரியுதா? புரியல? அப்போஸ்தலர் 1:8 சிஸ்டர் எடுத்துட்டாங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு எப்படி இருப்பீர்கள்? சாட்சிகளாக. அதனால எப்படி இருக்கணும்? சாட்சியா இருக்கணும். பலன் கொடுத்தாலும் எப்படி இருக்க முடியும்? இவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு முன்னாடி ரொம்ப வறுமையில இருந்தாங்களே, தரித்திரத்தில் இருந்தாங்களே, நோய் வியாதியில இருந்தாங்களே, கவலையில இருந்தாங்களே, ரொம்ப பின்தங்கி இருந்தாங்களே, போராட்டம் பிரச்சனையில இருந்தாங்களே. ஆனா இப்ப நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, பொருளாதாரத்தில் நல்லா முன்னேறிட்டாங்க, நல்ல சமாதானமா மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, ஆரோக்கியமா வாழ்றாங்க, நல்ல ஒற்றுமையா இருக்கிறாங்க. இப்படி என்ன கொடுக்கணும்? சாட்சி. இந்த சாட்சி நான் கொடுக்க விரும்புறேங்க. ஐயா வைத்தியர் ஆமென் சொல்லுங்க. இந்த சாட்சி கொடுக்கணும்னா பாருங்க, தொடர்ந்து என்ன கொடுக்கணும்? பலன் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? பலன் கொடுக்கணும். சரி, பலன் கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? அவன் இருதயத்தை என்ன இருதயமா சொல்லணும்? நல்ல இருதயமா. உள்ள வர்ற வசனத்தை பூரா என்ன செய்யணும்? உள்வாங்கி கொள்ளணும். அதன்படி நடக்க முயற்சி பண்ணணும். தண்ணீர் பாய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அதன்படி நடப்பதற்கு கிரியை. நான் முதலே சொன்ன மாதிரி விதைக்கிறவனும் நீர் பாய்ச்சுகிறவன் எப்படி இருக்கிறான்? ஒன்றா இருக்கிறான். விதைக்கிறது கர்த்தருடைய வேலை, நீர் பாய்ச்சுறது ஏன் வேலை. நான் எங்க அப்பா விட்டு தனியா போய் என்ன செய்ய மாட்டேன்? செயல்பட மாட்டேன். சில பேர் பாருங்க தனித்து செயல்படுறாங்க. வித்தியாசம் தெரிஞ்சது நம்ம பார்க்கிறோம்ல. தனிச்சு செயல்படுறாங்க. மாம்சம் சொல்றபடி தனித்து பாருங்க, ரிசல்ட் இல்ல, வளர்ச்சி இல்ல. சிந்திங்க, தயவு செய்து யோசிங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு எத்தனை வருஷம் ஆகுது? எவ்வளவு முன்னேற்றம் வந்திருக்கு, எவ்வளவு மேன்மை, எவ்வளவு ஆசீர்வாதம், தேவனை அறிகிற அறிவு, வேத அறிவு எவ்வளவு, ஜெபத்தில் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், பொருளாதாரத்தில் எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கோம்.
எவ்வளவு தூரம் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோம், எவ்வளவு ஆத்துமாவை செஞ்சிருக்கிறோம். நான் பலமுறை சொல்ல பார்த்தீங்களா, நமக்கு எத்தனை கண்ணு, உங்களுக்கு எத்தனை கண்ணு? ரெண்டாவது கண்ணை தாண்டி இருக்கு, மூணாவது கண்ணு இருக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது வேற மாதிரி ஆகி போயிடும். 2 கண்ணு. ஆனா நம்மளை கவனிக்கிற கண்கள் எத்தனை? பல கண்கள். நமக்கு 2 கண்ணு, நம்ம சுத்தி 1000 கண்கள். நல்லா கவனிங்க, நமக்கு 2 கண்கள், நம்மை சுற்றி 1000 இல்ல, பல ஆயிரம் கண்கள். பல ஆயிரம் கண்களும் உங்களை நோக்குகிறது, பார்க்குகிறது. ஏன்? என்ன நடக்குது உங்களுக்குள்ள? என்ன நடக்குது? இயேசுவை நம்பி போனாங்களே, சபையை நம்பி போனாங்களே, பைபிளை தூக்கினாங்களே, முன்னேறிட்டாங்களா? நல்ல நிலைமை வந்துட்டாங்களா? அவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கணும். ரிசல்ட் கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன தலைப்பை பார்த்துட்டு இருக்கிறோம்? விதை. சரியா? ரசனை ஆபத்து வருது பாருங்க. சங்கீத புஸ்தகம் 130வது சங்கீதத்தை அப்படியே தாண்டி வாங்க. முடிக்க போறேன். அல்லேலூயா. விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான். 126வது சங்கீத புஸ்தகம் 5வது வசனம் 6வது வசனம். 126வது சங்கீதம் 5, 6 வாசிங்க. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையோ சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்புவான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இது நல்ல நிலம். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? பாருங்க, இந்த பிரச்சனை, நெருக்கடிகள், உபத்திரம் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் அதையெல்லாம் ஞானமா மேற்கொண்டு, அறிவோடு மேற்கொண்டு, சாமர்த்தியத்தோடு மேற்கொண்டு, நிதானமா இருந்து, பொறுமை இழக்காம, அவசரப்படாம, சாத்தானுக்கு இடம் கொடுக்காம, ஆண்டவர் விதைக்க இடம் கொடுத்து கர்த்தர் விதைக்க இவங்களும் விதைக்க, கர்த்தர் விதைக்க இவங்களும் விதைக்க. அப்புறம் பாருங்க, அறுத்துட்டு வரும்போது எப்படி வருவாங்க? அவமானத்தோடு அறுத்துட்டு வர மாட்டாங்க, தலை குனிஞ்சு அறுத்துட்டு வர மாட்டாங்க. எப்படி அறுத்துட்டு வருவாங்க? கம்பீரத்தோடு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கம்பீரத்தோடு. உங்களுக்கு தொடர்ந்து அறுவடை இருக்கிறது. என்ன அறுவடை? கம்பீரமான அறுவடை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? எவ்வளவு சேர்ந்து சொல்லுங்க. எனக்கு தொடர்ந்து அறுவடை இருக்கிறது. அந்த அறுவடை கம்பீரமான அறுவடை. அந்த அறுவடை 100% களத்தில் வந்து சேரும். அந்த அறுவடை 100% களஞ்சியத்தில் வந்து சேரும். நினைக்கிறீங்களா? களத்திலையும் களஞ்சியத்துல வந்து சேரணுமா வேணாமா? ஆமா. எதிர்பார்க்கிற விரும்புறவங்க கையை வந்து ராமன் சொல்லுங்களேன். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். இப்ப விதை விதைக்கிறான் பாருங்க, அள்ளி தூவுறான். விதை அள்ளி தூவுறத பார்த்திருக்கீங்களா? எங்களுக்கு நல்லா தெரியும். புரியுதா? கஷ்டமா இருக்கு, சேறு தண்ணியா இருக்கு, சுமக்க முடியல, நேரத்துக்கு சாப்பிட முடியல, தண்ணி தாக எடுக்கும் போது தண்ணி குடிக்க முடியல, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இளைப்பாற முடியல. ஐயோ அழுகிறான். ஆனால் என்ன செய்யறான்? அவன் வேலையை என்ன செய்யல? நிறுத்தவே இல்லை. ஆமென் அல்லேலூயா. வேலையை நிறுத்தல, வேலையை தொடர்ந்து செய்யறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை இப்ப தூவுறா, தண்ணீர் பாய்ச்சுறா, தூவுறா, தண்ணீர் பாய்ச்சுறா, விளையுது, நல்லா விளைஞ்சிருச்சு. இப்ப அழுதுகிட்டே அருகல. எப்படி அருகிறான்? கம்பீரத்தோடு. சொல்லுங்க, கம்பீரத்தோடு. அறுத்த அரிகளை சுமந்துட்டு வர்றான். இப்ப அவனுக்கு வந்து பிரச்சனை இல்ல. சுமையே எப்படி ஆயிடுச்சு?
சுகமா ஆயிருச்சு. ஆகா, எல்லாம் இப்ப நீங்க என்ன ஆக போகுது, கொஞ்ச நாள்ல என்ன ஆக போகுது, காசு ஆக போகுது. ஆமே சொல்லுங்களேன். நான் சொல்றேன், வசனத்தை எப்படி என்ன ஆக்கணும் சொல்லுங்க. புரியுதா? வசனத்தை என்ன ஆக்கணும், பணமாக்கணும். எத்தனை பேர் வசனத்தை பணமாக்க தெரிஞ்சிருக்கிறீங்க? ஹலோ, வசனத்தை என்ன ஆக்கணும், பணமாக்கணுங்க. அதுக்காக வசனத்தை மட்டும் வித்துட்டு வார்த்தையை தெளிவாக விசுவாசமாய் கையாண்டால் பணம் என்ன செய்யும், வரும். காசு என்ன செய்யும், வசனத்தை வார்த்தையை சரியா கையாளலன்னா என்ன வராது. அப்ப புரிஞ்சுக்கோங்க, ஏன் அடைச்சிருச்சு, ஏன் வரல, தப்பு எங்க, யார் மேல. எல்லாரும் சொல்லுவோம், கம்பீரத்தோட அருமை. சொல்லுங்க, கம்பீரத்தோட அருமை, கம்பீரத்தோட அருமை. 1:30, 1:60, 1:100 பலன் கிடைக்கிறது. பலன் அடைகிறேன், பலன் அடைவோம், பலன் அடைவோம். ஆமென், அல்லேலூயா. ஆமா, என்ன தலைப்புல பார்த்திருக்கிறோம், விதை. ஆமா, விதை மண்ணுக்குள்ள போட்டா என்ன செய்யும், முளைக்குமா முளைக்காதா? ஆமா, விதை என்பது வசனம். உங்க இருதயத்துல வசனத்தை போட்டா என்ன செய்யும்? ஆமா, தலையில விதைச்சிக்கணும், முளைக்காது. அப்பப்ப செக் பண்ணி பார்க்கணும், நேரம் போட்டிருக்கீங்களான்னு. அல்லேலூயா. அப்புறம் தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கு. என்ன பாய்ச்சணும்? ஆமா, என்ன பிரச்சனை, நெருக்கடி, உபத்திரவம், துன்பம், துயரம் வந்தாலும் அது மேல கண்ணு போகாம, ஆமா, இது மேலே கண்ணு இருக்கணும். வசனத்தின் மேலே இருக்கணும், நிலத்தின் மேலே இருக்கணும். தண்ணீர் பாய்ச்சிக்கிட்டே இருக்கணும், தண்ணீர் பாய்ச்சிக்கிட்டே இருக்கணும், விடக்கூடாது. ஆமா, நல்ல விளைச்சலை காண்போம். ஆமை சொல்லுங்கள, நல்ல லாபம் உண்டாகும், உயர்வு வரும், மேன்மை வரும், முன்னேற்றம் வரும், ஆசீர்வாதம் வரும். ஆமா, மதிப்பு மரியாதை வரும். ஆமை, அல்லேலூயா. எத்தனை பேர் மதிப்பு மரியாதை வாழ விரும்புறீங்க? மதிப்பு மரியாதையா அநேகருக்கு முன்பாக எப்படி வாழணும், மதிப்பு மரியாதை வாழணும்னா கர்த்தர் விதைக்கிறாரு, நீங்க என்ன பாய்ச்சணும், கர்த்தர் விதைக்கிறார், நீங்க என்ன பாய்ச்சணும். ஆமா, நீர் பாய்ச்சுவோம் சொல்ல கையை வச்சு ஆமா சொல்லுங்க. கடைசி அறிக்கை கூட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் என் இருதயத்துல விதை என்ற வசனத்தை விதைக்கிறார், கிரியை என்ற தண்ணீரை பாய்ச்சுகிறேன், அதன் மூலமாக நன்றாக விளைகிறது, பலன் வருகிறது, குறைவை காண மாட்டேன், நிறைவை காண்பேன், நிறைவாகவே வாழ்வேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம்.